அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட். ஹெல்த்தி பியூட்டி சீக்ரெட் வழங்கும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் சமையல் பற்றி. இன்னைக்கு நான் சமையலில் ரசம் வச்சுருக்கேன். இது தக்காளி ரசம், புளி தக்காளி ரசம். இது சூப்பராக டேஸ்டியாக நல்லா இருக்கும். இது நாம் ரசம் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். ரசம் நிறைய பேர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட், உங்களுக்கே பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட், இப்போது ரசம் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இப்போ ரசம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் நான் 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா சூடான பிறகு இது ரசம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரசம் பிடித்தவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் ரசம் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலை போடுறேன். பிறகு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா கலர் வரணும். இது நல்லா சூடான பிறகு எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி விடணும். நெக்ஸ்ட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நாலா பக்கம் நல்லா பெரட்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது கலராய் ரொம்ப நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கிண்டி விடணும். இது ரசம் ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். சிறிது மஞ்சள் தூள் போடுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட், உங்களுக்கே பிடிக்கும். சூப்பராக டேஸ்டியாக நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்க்கணும். இது நான் உப்பு, தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள் போட்டிருக்கேன். போட்டு மிளகு பவுடரு கூட தக்காளி, ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்டியாக சுவையாக நல்லா இருக்கும் ரசம். கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதங்கிட்டே இருக்கணும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம பார்க்கணும். டேஸ்டியான சுவையான ரசம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட். சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது 2 மினிட் ஆச்சு. நல்லா இது எண்ணெயில் வதங்கிட்டே இருக்குது. பிறகு நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இது இதில் ஊற்றுறேன். இதில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி போடலாம். போட்டு உப்பு சரியாக இருக்க பார்த்து உங்கள் தேவைக்கேற்ற உப்பு போட்டு உங்கள் தேவைக்கேற்ற தண்ணி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே எப்போவுமே ரசம் நல்லா கொதி வரக்கூடாது. நல்லா கொதி வர மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நாலா பக்கம் கொதி வர மாதிரி இருக்கும்போது நீங்கள் இது ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி மெத்தடில் ரசம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், நான் கொதி வர மாதிரி இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக சுவையாக நல்லா இருக்குது. இது நல்லா சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை இந்த மாதிரி மெத்தடில் ரசம் வச்சு பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு பார்த்தா அஜீரண கோளாறுகள் இருக்கும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் ரசம் வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாகும். இந்த மாதிரி ரசம் நல்லா டேஸ்டியாக சுவையாக சூப்பராக இருக்கும். நாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், கொதி வர மாதிரி இருக்குது. நல்லா கொதி வரக்கூடாது. கொதி வர மாதிரி இருக்கும்போது ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சு பாருங்கள். டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் இப்போது ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட் பார்க்கலாம். பாருங்கள், இது பார்க்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக. இது சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி அஜீரண கோளாறுகள் இந்த மாதிரி மெத்தடில் ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆகும். உடலுக்கு ஹெல்த்தியான சுவையான ரசம். இதே போல் அழகு, ஆரோக்கியம், சமையல் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.